நீங்க வந்து அவங்க படிச்ச ஒரு அருந்ததியருக்கு அவங்க வீட்டில் அதற்கு இணையா படித்த அல்லது படிக்காத ஒரு பள்ளரோ பறையரோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல இப்ப மாறுதுன்னு சொல்லாதீங்க. ஆன்சர் மை क्वेश्चन டைரக்ட். क्वेश्चंस வந்து சார்ஜஸா இல்லாம அவங்க கிட்ட பாலிசி இல்ல. சார்ஜஸ்னா உங்களுக்கு எதிரான கருத்து உள்ளவர்களை தயவு செஞ்சு எதிரிகளா பார்க்காதீங்க. அவர்களை தலித் எதிரிகளா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பெரிய டேட்டா எல்லாம் ஒண்ணு என்கிட்ட கிடையாது. ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். இப்போ அடுத்தது அவங்களுடைய டார்கெட் முஸ்லீம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த முஸ்லீம் உறுப்பினரும் பிஜேபி இன்னைக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. ஸோ அவர்களுடைய அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்? 111 பேர் இருக்கிற தலித்துகள் தான் அவர்களுடைய அடுத்த டார்கெட். ஒரு பக்கம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டு இந்த மக்களை மோத விட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்கு இல்லையா, இவர்களுக்குள்ள திருமண உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மணி சொன்னாரு, ஏன் உங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அம்பேத்கர் கிட்ட இந்த கேள்வி நாடாளுமன்றத்திலே கேட்கப்பட்டுச்சு. அவர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறது தனி மனிதனுடைய உரிமை, தனி மனிதனுடைய தேர்வு, அதுல போய் அரசாங்கம் எப்படிடா தலையிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. லீகல் ஆங்கிள் பேசுனாரு. நான் சொன்னேன், திஸ் இஸ் பேசிக்கலி a political issue. This is not a legal issue. லீகலாக இதை இன்டர்பிரட் பண்ணலாம், பட் இதை பொலிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் a constitution bench dealt with the matter. 6:1 விகிதத்தில் சப் கிளாசிஃபிகேஷன், சப் கேட்டகரைசேஷனை வந்து அலோவ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுனா the constitution is basically a political document. So whatever matter the constitution is dealing with is nothing but a political issue. எல்லாமே பாலிடிக்ஸ் தான். அதுவும் தலித் எமான்சிபேஷன், தலித் ரிசர்வேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து இந்த இஷ்யூவை வந்து நம்ம ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக பார்க்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஒரு விஷயம் நான் முதலே தெளிவுபடுத்தினா, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தலித் பாலிடிக்ஸ், நார் ஐம் அன் எக்ஸ்பர்ட் இன் லா. ரெண்டு கட்டம் ஒரு மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, பொதுமக்கள் பார்வையிலேருந்து சொல்லலாம், திருவாளர் பொதுஜனத்தோட பார்வையிலேருந்து சொல்லலாம், எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல இந்த பிரச்சனையை அணுகணும்னு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயத்தையும் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா வந்து, இந்த இஷ்யூல ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. there are 2 points of view, there are 2 viewpoints. உங்களுக்கு எதிரான கருத்து உள்ளவர்களை தயவு செஞ்சு எதிரிகளா பார்க்காதீங்க. அவர்களை தலித் எதிரிகளா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்றவங்கள ப்ளீஸ் ஃபார் ஹெவன்ஸ் சேக் டோன்ட் கன்சிடர் as your enemies, they are your friends. For example, like me, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன் ப்ராடா. பட் எனக்கு வந்து தலித் மக்களோட துயரங்கள், துன்பங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், புரியும். ஆஃப்டர் ஐ பிகேம் a journalist only எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. ஜேர்னலிஸ்ட் ஆன பிறகும் பல ஆண்டுகள் பொறுத்து தான், குறிப்பாக பாஸ்ட் ஒரு 20 years, ஒரு 15 yearsனு வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்து கூட இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதுல புரியும் நான் நம்புறேன். இதே ஹாலில் பல வருடங்களுக்கு முன்பு ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ்ல வந்து அவர் சொல்லுவார், தலித்ஸ் எமான்சிபேஷன், தலித்ஸோட துயரங்களை பற்றி பேசும்பொழுது மை ஹார்ட் ப்ளீட்ஸ் ஃபார் தம் அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுல தச்ச வார்த்தை. இதே ஹாலில் பல வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 years முன்னால கூட இருக்கும், when I was young. அவர் இன்னும் நிறைய சொல்லுவார், why can't we make Dalits as Supreme Court judges, only Dalits as Supreme Court judges for at least 10 years. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணயர் மாதிரியான ஆளுமைகள் மூலம் தான் வந்து இந்த பிரச்சனையை பற்றிய புரிதலே வந்து எனக்கு வந்து மெல்லமா வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கைண்ட்லி கன்சிடர் தீஸ் வியூ பாயிண்ட்ஸ். பேசிக்கலி தட் உங்களுக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். மாற்று கருத்து உள்ளவர்களை தயவு செய்து தலித் விரோதிகளாகவோ அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குதோ அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் தயவு செஞ்சு வேணாம். திஸ் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அண்ட் யூ ஷுட் ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும்போது ஐ டிட் நாட் சப்போர்ட் த creamy layer concept propounded by Justice Gawai, who himself is a Dalit. இதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஜஸ்டிஸ் கவாய் இஸ் a Dalit. அவர் என்ன சொல்றாரு, 3 generations மேல
இருந்தாங்கன்னா வந்து we should reconsider. He introduces the creamy layer concept. I think which is completely out of the scope of the petition தான் நான் நினைக்கிறேன். இது வந்து சப்கேட்டகரைசேஷன் சம்பந்தமா வரும்போது வேர் கம்ஸ் த க்ரீம் லேயர்னு எனக்கு தெரியல. எனவே இட் இஸ் ஒன்லி அன் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். திஸ் ஒப்பீனியன் ஆஃப் ஜஸ்டிஸ் கவாய் இஸ் நாட் அன் ஆர்டர், இட்ஸ் நாட் அ ரூலிங், இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட், பட் இட்ஸ் அன் ஒப்பீனியன். ஸோ இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நவ் எப்படி வந்து இதை நம்ம வந்து தலித் எமான்சிபேஷனை பத்தி பேசும் பொழுது நம்ம ஏன் வந்து தலித் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் கூட இல்லாத திருமண உறவுகளை வச்சுக்கொள்ள முடியாத அந்த கம்யூனிட்டிஸை வந்து நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்க கூடாது? ஃப்ரம் அ பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன். Yeah, in fact, it was none other than Baba Saheb Dr. Ambedkar in a famous lecture on January 31st, 1944, in one of the towns in Maharashtra. Dr. Ambedkar said that urged the SCs must realize their responsibility to wipe out internal divisions among SCs when they demand of others the removal of untouchability. ஜனவரி 31, 1944 மகாராஷ்டிரால ஒரு நகரத்தில் பேசும்பொழுது நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், எஸ்சிஸ் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய சமூகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய துயரங்களை கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. இது தாழ்த்தப்பட்டவர்களாக தாங்கள் படும் துயரத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுதும் அந்த தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறவர்கள் என்ற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுதும் இது முக்கியமானது. This is the famous words by Dr. Ambedkar. See, ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹியூமனிடேரியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது why can't we give internal reservation to Dalits within the community? Because it was 20 years back, I suppose, Anthropological Survey of India would have a survey. There are 5,000, at least 5,000 subcastes within the Dalit community. அது வந்து 5,000 கூட ஒரு அளவுக்கு தான், அது எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் a very deep seated, deep rooted issue, and any student of sociology will endorse my statement, I hope. So அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்து நம்ம வரவேற்க கூடாது? இன்னும் சொல்ல போனா this judgment aims to mitigate the inequalities within the SC community by addressing such heterogeneity. This is the reality. For example, a person like Yogendra Yadav is supposed to be a very forward looking person. அவர் சொல்றாரு, யோகேந்திர யாதவ் வந்து அவரே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லா சப்போர்ட் பண்றார், அவர் வரவேற்கிறார். அவர் என்ன சொல்றார், ரீசெண்ட் பிஹார் சர்வேல கூட among the 10,000 Dalits, 124 are Dobis. அது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்க, தட் இஸ் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்க. 10,000 பேர் எடுத்துட்டீங்கன்னா 124 பேர் தோபிஸ் அந்த கம்யூனிட்டி. இதே வந்து துசாட்ஸோட எண்ணிக்கை 45, முசாஹர்ஸ் வந்து ஜஸ்ட் 1. அண்ட் ஒரு விஷயம் வந்து assumption that SCs are one homogeneous group falls in the face of prohibitions of intermarriage even within the community. நீங்க வந்து ஒற்றைத்தன்மை உடையவர்கள்னா உங்களால ஒரு திருமண உறவுகளை வச்சுக்க முடியல, உங்களால பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியலன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நீங்க ஏன் வந்து மறுக்கிறீங்க, ஏன் அதை கடந்து போறீங்க? why are you gloss over it? இன்னொன்னு இந்த இப்ப இந்த கோரிக்கைகள் வந்தது, நிறைய டிமாண்ட்ஸ் இதெல்லாம் வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து தான் வருது. there are demands and demands from various communities. இங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அருந்ததியர் கம்யூனிட்டியிலேருந்து வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வரும் பொழுது இந்த கோரிக்கை வந்து சமூகத்துக்கு உள்ளேந்து வரும்போது நம்ம எப்படி அதை கடந்து போக முடியும்? அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றைத்தன்மைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என் நண்பர் கௌதம் சொன்னா பேசும்போது பதில் சொல்லுவார், நான் நம்புறேன். இதை வந்து சீரியஸா தான் நம்ம இந்த இஷ்யூவை பார்க்கணும். அந்த மங்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, they are considered lowest. above them were mahars and mang were deemed untouchable by chamars. and இது வந்து எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் அது நிலவுதுன்றதை தான் நமக்கு வந்து காட்டுது. இன்னொன்னு,
ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அல்ல, அதுக்கு முன்னால எவ்ரி ஜாதி occupies a distinct position in social ladder, internal divisions within the caste orders. அது வந்து ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு broad classificationக்குள்ளேயும் ஒரு ஜாதி இருக்கு. And the untouchability practiced by Dalits among themselves is a cruel thing. அதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாது, அதை நாங்க தான் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கண்ணு முன்னாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆகவே உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப்டர் எலாபரேட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் அதை நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்து போட்டுட முடியாதுன்னு எனக்கு தோணுது. பட் தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த அதிகாரத்தை வந்து மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கு இருந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மாயாவதி பேசும்பொழுது அடுத்த நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க ஆர்டிகல் 341 அதை வந்து 9th ஷெட்யூல்ல சேர்க்கணும்னாங்க. எனக்கு ரெண்டு விஷயம் இங்க. ஒன்னு கொஸ்டின் ஆஃப் கிளாரிட்டி, ஐ எம் நாட் அ லாயர், பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. கேன் யூ இன்க்ளூட் an article of constitution under 9th ஷெட்யூல்? எனக்கு தெரியல. 9th ஷெட்யூல்ல நீங்க வந்து இயற்றப்படுகிற சட்டங்களை தான் சேர்க்க முடியும். இஃப் ஐ எம் ராங், anyone in the audience can correct me. இப்ப ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து இங்க இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு 94ல கொண்டு வந்தப்ப that was included in the 9th schedule. But here Mayawati demands that article 341, an article of the constitution, an article which was inserted after elaborate arguments in the Constituent Assembly, and there were threadbare debates in the Constituent Assembly. This article was developed and it was in the statute. Can you insert an existing article of the Constitution in the 9th schedule? I don't know. எனக்கு தெரியல. நம்பர் 2, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9th ஷெட்யூல்ல போறதால மட்டுமே ஒரு விஷயம் ஜுடிஷியல் ப்ரிவ்யூக்கு வெளியில போயிடாது. இட் இஸ் ஸ்டில் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுதான் this is the famous words of Justice Deepak Mishra in 2014-15. And there was one more judgment in 2007 wherein they have stated that just because you are inserting something into 9th schedule, you cannot escape from the judicial review. So இது legal point. Politically பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டிஸும் இதை நல்லா வச்சு விளையாடுறாங்க. இப்ப பிஜேபி வந்து the stand of the government of India in the Supreme Court, they have supported subclassification. But ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு they are playing it safe. Vote bank politics. காங்கிரஸ் டெல்லி டாலி எல்லா பார்ட்டியும் இதை வச்சு நல்லா விளையாடுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஓட் பேங்க் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலித் எமான்சிபேஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மட்டுமே நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு மட்டும்தான் இதை பேசுவாங்க. ஸோ இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? இது வந்து தலித் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பெரிய கிரைசிஸை உண்டாக்கி இருக்கின்றது உண்மை. நாடறிந்த தலித் முகங்களாக இருக்கக்கூடிய மாயாவதி, அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், சந்திரசேகர் ஆசாத் எல்லாரும் வந்து இதை வந்து பாஸ்வான், மினிஸ்டர் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானோட son, everyone opposes it. But there are other groups who are supporting it. ஆகவே இந்த பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் பேட்டில் தான் ஃபைட் ஆகும். லீகலா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புறேன், with my limited knowledge of law, because a constitution bench ruling, there's 2 7-judge bench ruling, it will take, I think, 120 years, not less than 20 years to reverse a 7-judge bench ruling. It's very, very difficult. அப்ப இந்த பொலிட்டிக்கல் ஏரியானால தான் ஃபைட் பண்ணணும். Now, as a journalist, நான் இது எப்படியெல்லாம் ஃபேன் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒவ்வொரு கட்சியும் வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து பிளே பண்ண போறாங்க. ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரேஜிங் இஷ்யூ, அதில் சந்தேகமே இல்லை. இது வந்து தலித் பாலிடிக்ஸையே பெரிய அளவில் மாற்றக்கூடிய, தலித் பாலிடிக்ஸ்குள்ள மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூவை தான் மாறப்போகுது. நவ் பீப்புள் ஆஸ்க், இந்த
சப் கேட்டகரைசேஷனை பற்றி சொல்லும்போது அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசும்போது வந்து எந்த அடிப்படையில் சொல்றீங்க? வேர் இஸ் தி டேட்டா? ப்ரிசைஸ்லி தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ரிசர்வேஷனுமே 1931 அந்த டேட்டா வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். பெரிய அளவில் வந்து டேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்லெஸ் சென்சஸ் எடுத்தீங்கனாலே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரப்போறது இல்லை. எல்லா பிரச்சனையும் எங்க வந்து முடியுதுன்னா சென்சஸ்ல வந்து முடியுது. அண்ட் திஸ் கவர்மெண்ட் இஸ் டில்லி டாலிங் வித் சென்சஸ். 2011க்கு பிறகு 21 கொரோனாவால போச்சு. இப்போ வந்து 24 எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா தெரியாது. அதையும் எந்த லட்சணத்துல எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இதை எப்படி பார்க்குறேன்னா, அன்லெஸ் யூ டேக் சென்சஸ் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடையாது. அந்த சென்சஸ்ல அவங்க எப்படி பண்ண போறாங்க, என்ன மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ண போறாங்க, என்ன மாடல்ஸ் ஆப்ரேட்டர், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறாங்க தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த பழைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கழிச்சுட்டாங்க ஒரு ஆர்கனைசேஷன். ஏன் முதல்ல வச்சாங்க, ஏன் கழிச்சாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து அண்டர் த ரேப்ஸ் நடக்குது. எந்த டிரான்ஸ்பரன்ஸும் இல்லாத ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். இதுக்குள்ளதான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது சென்சஸ் இஸ் த பேசிக் டாக்குமெண்ட், சென்சஸ் இஸ் த பேசிக் டேட்டா. சென்சஸ் இல்லாம வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரிதிங் மே கோ ஹேவாய். ஏன்னா நம்ம தலைகீழ போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸப்ட் கப்பல் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸும் ஈவன் டியூரிங் த பீக் ஆஃப் கொரோனா அவங்க சென்சஸ் எடுத்து முடிச்சாங்க. சென்சஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் நல்ல வெரி வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா. அதுவும் பழைய மாதிரி எனுமரேஷனோட அவ்வளவு கஷ்டம் கிடையாது. கையில போட்டு எழுதிக்கிட்டு நான் இப்போ வந்துடுச்சு. எல்லாமே உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு. By using modern methods and modern gadgets and technology, you can somehow take it easily. Not easily, but அந்த பழைய கையில எழுதுறதோட இதெல்லாம் பார்த்து நான் அதை கவர் பண்ணியிருக்கேன் 2001. I have covered as a journalist 2001 சென்சஸை கவர் பண்ணியிருக்கேன். எப்படி அவங்க எடுப்பாங்க, எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி அதை கைப்பட எழுதுவாங்க. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து மெஷின்ஸ் வந்துடுச்சு நமக்கு வந்து. So by using modern technology and scientific methods, we can do it. But this government is afraid of data. This is a no data alliance government. பாச்சிதம்பரம் சொன்ன மாதிரி NDA கவர்மெண்ட்னா no data alliance government. இவங்களுக்கு டேட்டாவே வேணாம். ஏன்னா டேட்டா இவங்களுக்கு எதிராக போகுது. எல்லாமே இவங்களுக்கு எதிராக போகுது. அதனால டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்குது. ஸோ அடிப்படையில் எந்த நேர்மையும் இல்லாத, எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாத, எந்த மாரல் ஆஸ்பெக்ட்ஸும் வேல்யூஸும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளை ஆண்டுட்டு இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம். பட் டு புட் இட் வெரி சிம்பிளி, ஐம் எ லேமன். ஒரு ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னாங்க. அந்த மாதிரி கடையனுக்கும் கடையன் வரலையா மகாத்மா காந்தி. அந்த மாதிரி நம்ம அந்த தலித் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஐ கன்கர் வித் தட் ஜட்ஜ்மெண்ட். துன்பப்படக்கூடிய ஒருவனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு மனிதனாக, பத்திரிகையாளனாக நான் வரவேற்கிறேன். என்னுடைய கருத்துக்களில் தவறுகள் இருக்கலாம். குற்றம் காண வேண்டாம், குறை கூறுங்கள். நன்றி, வணக்கம். ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, வேலை வாய்ப்பு வரும்போது வருது. அவங்க வந்து இதுல எந்த கம்யூனிட்டிஸ்க்கும் தரமாட்டேன்றாங்க. அதை வந்து வேகன்சியா வச்சுறாங்க. அதனால இந்த கம்யூனிட்டிஸ்குள்ள ப்ராப்ளம் வந்து ஒருத்தர் வெறுப்புணர்வா பாக்குறதா இருக்கிறதுன்றதா, வேற ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றது ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று, இன் பிரின்சிபல் நீங்க சப் கேட்டகரைசேஷனை ஆதரிக்கிறாங்க இல்லை, அதோட முடிச்சு போச்சு. நீங்க இருக்க முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம். எல்லா சொல்யூஷன்லயுமே ஒரு ப்ராப்ளம் வரும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னுடைய உரையில சொல்லணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன். ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல பயங்கரமா ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரைவேட்ல வந்து நீங்க ரிசர்வேஷனை ஓரளவுக்காவது நீங்க கொண்டு போகலன்னா, இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும், பிளாக்ஸுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இங்க வந்து யார் செய்யறாங்க? ஆகவே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டுமே குறி வச்சு இது நடந்துட்டு இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனையோட மிக கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டுமே இல்லை சார், பிரைவேட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ரிசர்வேஷன் கிடையாது. கவர்மெண்ட்லயும் பிரைவேடைசேஷன் ஆக்கிட்டாங்க. இல்லங்க, இருக்கிற வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதையும் யாருக்கும் ஒழுங்கா தரமாட்டேன்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து இவங்களுக்குள்ள ரொம்ப யூனிட்டி இல்லாம போகுது. புரியுது? ஒரு நிமிஷம்.
கவர்மெண்ட் செக்டார்ல ஜாப்ஸ் ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. ஜாப்ஸ் அதில் வந்து அடிக்குவேட் கேண்டிடேட் கிடைக்கலன்னா அந்த பிளேஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். வந்து ஜெனரல் கேட்டகரியிலேருந்து எடுத்து போடுவான். இப்போ ப்ராப்ளம் வரும், அதை விட்டுட்டு போகிறான். ஃபியூச்சர் வந்து ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரைவேட் செக்டாரில் தான் நிறையா வரப்போகுது. பிரைவேட் செக்டாரில் இந்த ரிசர்வேஷன்ஸை பற்றின ஒரு டிபேட், ஒரு டயலாக் இல்லைன்னா இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனே வந்து கொலாப்ஸ். இன்னொன்று, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் தலித்ஸுக்கான அந்த உரிமைகளை பற்றி பேசாமல் இது எல்லாத்தையும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கரெக்டான கேள்வி இது. இது எல்லாமே எதுக்குமே டேட்டா கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு டேட்டா கிடையாது. என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணுது. எதையும் பேஸ் பண்ணல, அவனுக்கு தோணிச்சு கொடுத்தான். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். இடபிள்யூஎஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்க? எந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்க? எந்த டேட்டாவும் கிடையாது. அதுதான், திஸ் இஸ் த ப்ராப்ளம். எதை? எந்த 3%? இன் பிரின்சிபல் பர்சன்டேஜ் கூட கிடையாது. இன் பிரின்சிபல் தலித் கம்யூனிட்டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வேணுமா வேணாமானா ஐ செட் எஸ் வேணும். நீங்க பர்சன்டேஜ் பத்தி என்ன வேணா பேசுங்க. இல்ல சார், அதுதான் ஏன் வேணும்ன்றீங்க கேக்குறேன். நமக்கு பார்த்தாலே தெரியுதுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா எவ்வளவு தூரம். இவ்வளவு நாள் போராட்டம், 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்க போராட்டங்கள் இருக்கு இல்லையா. ஒரு நாள் 2 நாள்ல வந்த போராட்டம் கிடையாது. நீங்க ரொம்ப லார்ஜர் கொஸ்டினுக்கு போறீங்க. நீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சமாவது ஈவி ரக்கம் இருந்ததுன்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ, நாட் பர்சனல். I said that consider this issue in a humanitarian angle. நீங்க டேட்டாவே இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு எந்த விதமான ரிசர்வேஷனுக்கும் எந்த டேட்டாவும் இல்லாம தான் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்கோம். 3% தானே கொடுக்குறான். நீங்க அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து எந்த ரிசர்வேஷனும் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க வந்து till census is taken you should not ask for any reservation. எந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அப்போஸ் பண்ணல. இது வந்து ஏன் எங்க பிடிக்கிறீங்கன்னா கேக்குறேன். அதேதான் மறுபடியும் நம்ம சர்ச்சைக்கு வந்து நிக்கிறோம். எகனாமிக்கலி அந்த பேஸ்ல தான் நீங்க பிடிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட நிறைய கம்மியாகுமா? அதுக்கு சோஷியல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து அவங்க படிச்ச ஒரு அருந்ததியருக்கு அவங்க வீட்டில் அதற்கு இணையா படித்த அல்லது படிக்காத ஒரு பள்ளரோ பறையரோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல இப்போ மாறுதுன்னு சொல்லாதீங்க. ஆன்சர் மை கொஸ்டின் டைரக்ட் சார். நான் இல்ல நீங்க வந்து கோல் போஸ்ட்டை மாத்துறீங்க. நான் இருங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க கேளுங்க. அதாவது டேட்டா தான் பேசிஸ்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. எந்த ரிசர்வேஷனும் கொடுக்க முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த பேக்வர்டு காஸ்ட் ரிசர்வேஷன் கூட நம்ம 1931 பிறகு காஸ்ட் சென்சஸ் எப்போ சார் எடுத்தோம்? So it all boils down to census. இது ஒரு 3%ல உங்களுக்கு என்ன வந்துற போகுது? சார் அவன் உங்க சகோதரன் சார். அவன் உங்க சகோதரன் சார். நம்ம சகோதரன் சார். நம்ம சகோதரன். இல்ல எனக்கு வந்து நீங்க உங்களோட பார்வை தவறுன்னு நான் நம்புறேன். அமங் த தலித் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்னா கண்டிப்பா அம்பேத்கர் சொன்னதுலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். அது 10% கூட இல்லையா சார்? டபுள் டிஜிட் கூட இல்லையா சார்? ஒரு சின்ன ரிசர்வேஷன், ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு கன்சர்ன் சார், ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவன் நம்ம சகோதரன் தானே சார். நம்மளை விட கீழே இருக்கான் இல்லையா? அவனை ஏன் நீங்க தூக்கி விடக்கூடாது? அப்ப அகைன் ரிசர்வேஷனையும் நம்ம ரீஓரியன்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அது இந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்கலாம். இல்ல இது பிளவு. ரிசர்வேஷன்ற கான்செப்டும் கோரிக்கையும் யார்கிட்ட இருந்து வந்தது? இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்ப போராடி வாங்கியிருக்காங்க இல்லையா? தேர் ஆர் செவரல் பெட்டிஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்ல பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ். கேட்டவங்க யாரு? ஃபார்வர்டு கம்யூனிட்டியா, பேக்வர்ட் கம்யூனிட்டி? இல்லையே. உங்களோட கம்யூனிட்டினா தலித் கம்யூனிட்டி இல்ல. ஒரு செக்ஷன் சார். ஒன் மினிட் ஒருத்தவங்களே ரொம்ப நேரம் சார் கிட்ட இன்டராக்ட் பண்ண தேவையில்ல. क्वेश्चंस வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். ஏன்னா क्वेश्चंस வந்து சார்ஜஸா இல்லாம அவங்க கிட்ட பாலிசி இல்ல. சார்ஜஸ்னா இல்ல, அது பாலிசி லெவல்ல 3%ன்றத டைரக்டா மென்ஷன் பண்ணி சொல்லல சார். வந்து ஆல் இந்தியா லெவல்ல சப் கிளாசிஃபிகேஷன் சம்பந்தமா தான் இங்க அவருடைய ஸ்பீச், என்டையர் ஸ்பீச்ங்கிறது தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட மையப்படுத்தி அவர் பேசல. ஒன்னு, உங்களுடைய क्वेश्चनன்றது தலித் யூனிட்டியை வந்து இந்த சப் கிளாசிஃபிகேஷன் ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசி இருக்காங்க. சார்ஜஸ் கூட இருக்கலாம், பிசிக்கலா இருக்க கூடாது. ஓகே டைரக்டா क्वेश्चंस யாரா இருந்தா டைரக்டா क्वेश्चंस மட்டும் கேளுங்க ஷார்ட்டா.
ப்ளீஸ். The problem is there. நான் மறுக்கல. நான் சொல்ல வருது I am on a simple point. I am sticking on with a simple point. இந்த கம்யூனிட்டிக்குள்ள, தலித் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கவங்களுக்கு நம்ம கை தூக்கி விடணுமா வேணாம். அதுக்கு மேற்கொண்டு பிரின்சிபல் ஐ சப்போர்ட். சார் பாலிட்டிஷியன்ஸ் விளையாடுவாங்க, பயங்கரமா விளையாடுவாங்க. யாருமே எந்த பார்ட்டியும் இதை பத்தி கரெக்டா வாயை திறந்து பேசல. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். ஏன்னா இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் வருது, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வேண்டாம். Okay, we அது நம்ம ரொம்ப பர்சனலா போவேனா. He was talking very broadly and also he pointed out with proper data, ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதை கொண்டு போகணுங்கிறத அவர் சொன்னார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. I speak from my heart. I am not an expert. பெரிய டேட்டா எல்லாம் கூட எனக்கு இல்லை. கிருஷ்ணய்யர் சொன்னார்ல, இதே ஹால்ல நான் சொன்னேன்ல ஒரு 25 வருஷத்துக்கு மேல, when he spoke about Dalits problems, பெரிய டேட்டா எல்லாம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. I speak from my heart. I am not speaking from my brain. இதே ஹால்ல, இந்த ஹால்ல ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொன்னார், my heart bleeds for them. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் பேசுறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஐ ஸ்பீக் a common man's language with some heart. அவ்வளவுதான். இடஒதுக்கீட்டை, உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தாலும் பிரச்சனை, எதிர்த்தாலும் பிரச்சனை என்கின்ற ஒரு இக்கட்டான சூழலிலே தலித் மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களுக்கு ஒரு சூழல் வந்திருக்கிறது. இதுவரையில் இப்படி ஒரு சூழல் வந்ததில்லை என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அம்பேத்கர் காலத்திலே கூட இப்படி வந்தது. பிரச்சனை எங்கே இருந்து, நம்மிடத்தில் இருந்து தொடங்குகிறது என்றால், இந்த இடஒதுக்கீடெல்லாம் எப்படி கிடைத்தது என்று தெரியாத காரணத்தினால், இதில் என்னென்ன நடந்தது, இதற்கு பின்னால் இருந்த ரகசியங்கள் என்ன, அரசமைப்பு சட்ட பேரவையில் இதெல்லாம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்கின்ற விவரங்கள் நம்மிடையே விவாதிக்கப்படவே இல்லை. நான் அரசியலில் நீண்ட காலம் இருந்தால் கூட இவ்வளவு நுட்பமான பிரச்சனைகளை எடுத்து விவாதிக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதா என்றால் அது இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அரசியல் மேடைகளில் நாங்கள் பேசுவதும், தலைவர்கள் உரையாற்றுவதும், மக்களுக்கு விளக்குவதும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நுட்பமான விஷயங்களை பொது மேடைகளில் பேச முடியாத ஒரு சூழல். அதை கேட்கின்ற ஒரு மனநிலையோ, அதை உள்வாங்குகின்ற ஒரு திறனோ எளிய மக்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் உணர்ச்சி வசப்படுகின்ற மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற நுட்பமான பிரச்சனைகளில், அறிவியல் சம்பந்தப்பட்ட, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளில் எல்லாம் நாம் கருத்து சொல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். விக்டோரியா அரசாங்கம் நேரடியாக இந்தியாவை ஆட்சிக்கு எடுத்துட்ட பிறகு பல சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். அரசாங்கத்தை பங்கேற்க செய்தால்தான் அரசாங்க நடவடிக்கைகள் அவர்கள் செய்ய முடியும். அதுக்காக நிறைய கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்போ இந்த மக்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுதுதான் முதல் சென்சஸ் 1891 அவர்கள் எடுக்கிறார்கள். சென்சஸ் எடுத்த உடனேயே 72 இருந்து அதுக்கு நிறைய ஃபுல் சென்சஸ் 91 ஃபுல் சென்சஸ். அதுக்கு முன்னாடி அங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல் சென்சஸ் அதுல எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வராங்க. அப்போதான் அந்த சென்சஸ்ல தான் அயோத்திதாசர் சொன்னாரு, எங்களை எல்லாம் தமிழர்களாக, ஆதி தமிழர்களாக, ஆதி திராவிடர்களாக நீங்க சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கை வச்சது அந்த சென்சஸ்ல தான். அந்த சென்சஸும் ஒரு அரசியல் பூமை உருவாக்கிடுச்சு. அதற்கு பிறகு எல்லாம் ஒரு படிப்படியாக காங்கிரஸ்ல அதிகமான சாதி இந்துக்களும் பங்கெடுத்த உடனேயே முஸ்லிம்களுக்கு பெரிய ஏக்கம் உருவாகி நமக்கு அந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இஸ்லாமியர்களுக்கான முதல் இயக்கமே வந்து 1900 தான் உருவாகுது. அப்போ 10 ஆண்டுகளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து இதுல தலித்துகள் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே தான் போராடுது. பறையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் கட்டுறாங்க. பறையர்களே 2-3 பிரிவு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒருத்தர் ஆதி திராவிடர்னு சொல்றாரு, ஒருத்தர் திராவிடர்னு சொல்றாரு, ஒருத்தர் பறையர்னு சொல்றாரு. ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபை கட்டுறாரு. MC ராஜாவோட அப்பா மயிலை சின்னத்தம்பி, அவருக்கு முன்னாடி இருந்த அவருடைய சமகால தலைவர்கள் வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு இயக்கம் நடத்துறாங்க. அதுக்கு பேரு ஆதி திராவிடர் இயக்கம். அயோத்திதாச பண்டிதர் நீங்கெல்லாம் சாதி பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இயக்கம் கட்டுறாரு. அதுக்கு பேரு திராவிட மகாஜன சபை. ஸோ இப்படி ஒரு சமூகத்துக்குள்ளேயே 3 இயக்கங்கள் உருவாகி வேலை செய்யுது. அந்த நேரத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் அருந்ததிகளே அரசியல் அரங்கத்துக்கு வரல. படிப்படியாக அந்த இயக்கங்கள் டவுன் ஆகுது. அயோத்திதாச பண்டிதருடைய இயக்கம் பெருசாகுது. சின்னத்தம்பி செத்து போறாரு. அதுக்கப்புறம் MC ராஜா இளைஞரா இருக்கிறவர் அந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு எடுக்கிறாரு. இப்படியெல்லாம் வருது. இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமானது எப்பன்னா 1901 இஸ்லாமியர்களுக்கு முதன்முறையாக வந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தான் எல்லா சமூகமும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை பத்தி நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இப்படி நகர ஆரம்பிச்ச பிறகு என்ன பிரச்சனை வருதுன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒற்றை அடையாளம் இருக்குது. அந்த பக்கம் இந்துக்கள், இந்த பக்கம் இஸ்லாமியர்கள், தனித்தனியா அடையாளம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனா மற்ற கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் ஒரு அடையாளமே இல்லை. குறிப்பா தலித் கம்யூனிட்டிக்கு அடையாளமே இல்லை. ஏன்னா அவர்களை எதுக்குள்ள சேர்க்கறதுன்னு கவர்மெண்ட்டுக்கே டேட்டா கிடையாது, அரசாங்கத்துக்கே டேட்டா கிடையாது, அந்த தலைவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடையாது. பறையர்களுக்கு மட்டும் அவர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருந்த நேரத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு அவங்களுக்கே தெரியாது. எவ்வளவு எண்ணிக்கை இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ எல்லாரும் கேட்கறது என்னன்னா, சரி எங்களுக்கு மட்டும் நாங்க வந்து பறையரா இருக்கிறோம், இல்ல நாங்க ஆதி திராவிடரா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு உரிமை வேணும்னு கேட்கும் பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, இவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க யாருன்னு தெரியல, எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனையோ மற்ற இடஒதுக்கீட்டோ கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அறைனா ரொம்ப கராரா வெட்டிடலாம், கொடுக்க முடிஞ்சது. அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் கடுமையான அவர்கள் போராடினாலும் கூட நோ ரெஸ்பான்ஸ். மிண்டோ மார்லி ரிஃபர்மேஷன் வருது, பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குறாரு, அவரும் கொடுக்குறாரு. அவங்க கிட்ட டேட்டா இல்லாதால இவங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னே தெரியாத அந்த மிண்டோ மார்லி ஒரு நோட்டு மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு போட்டு வைக்கிறாங்களே தவிர என்ன கொடுக்கணும்னே தெரியும். ஃபர்ஸ்ட் பிராடர் சென்ஸ்ல வந்து ஒரு சென்சஸ் நடக்குது 1911. அந்த சென்சஸ் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, தலித் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளை எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபர்ஸ்ட் முதன்முறையாக அப்பதான் அதுக்கான ஒரு ஃபார்முலா உருவாக்குறாங்க. அந்த ஃபார்முலாவில் தான் 10 ரெஃபரன்ஸ் போடுறாங்க. இந்து கடவுள்களை வணங்காதவர்கள், பிராமணனை வந்து குருவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புதைக்கின்ற பழக்கத்தை வைத்திருப்பவர்கள், மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படாதவர்கள் அப்படின்ற ஒரு 10 கண்டிஷனை போட்டு பார்க்குறாங்க. இந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டும் அன்டச்சபிள்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதன்முறையாக 1911 பண்றாங்க. அப்படி பண்ணி அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல எவ்வளவு மக்கள் தொகை இந்தியா முழுவதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சாலிடேட்டட் அமௌண்ட் கிடைக்குது கைக்கு. கிடைச்ச உடனே அது வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்டு இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 5 கோடி தீண்டத்தகாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சார். ஸோ ஒவ்வொருவரும் எப்ப தொடங்குறாங்கன்னா தனது சாதியிலிருந்து தான் தொடங்குறாங்க. அப்போ அவங்களுக்கே என்ன புரிதல் வருது அப்படின்னா, இந்தியா முழுவதும் தீண்டாமை இருக்கிறது என்கின்ற புரிதலே 1911 சென்சஸ்ல தான் தெரியுது அவங்களுக்கு. சென்சஸ் டாக்குமெண்ட் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். இது தெரியாத வரைக்கும் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாவே வரல. ஒரு பிராடர் சென்ஸ்ல ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா வரல.
அப்போ தலித் லீடர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ வந்து அவர்களுக்கு வந்து இந்த சென்சஸ் ஒரு பெரிய அவுட்லுக்கை கொடுக்குது. ஆனா நிஜத்துல அப்படி இருக்கா கேள்வி அவங்களுக்கு வருது. பறையர் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க, பல்லர் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க, அருந்ததியர் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கேள்வி வருது. ஆதி திராவிடர் அப்படின்ற ஒரு ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பு. இதை உருவாக்கணுங்க அத்தனை பேருமே பறையர்கள் தான். ஆனா இந்த சென்சஸுக்கு பிறகு இவர்களுக்குள்ளேயே மாற்றம் வந்து ஆதி திராவிட ஜனசபையினுடைய பொது செயலாளர்கள் எல்லாம் அருந்ததிகளா தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆதி திராவிட மகாஜன சபை ரெண்டா உடஞ்ச பிறகும் ஒரு அமைப்புக்குடைய பொது செயலாளர் MC ராஜா தலைமையில் இருந்த அமைப்புக்கான பொது செயலாளர் LC குருசாமி இருந்தார். ரெட்டமலை சீனிவாசன் உருவாக்கின ஆதி திராவிட மகாஜன சபையுடைய பொது செயலாளரா H ஜெகநாதன் இருந்தார். இவங்க 2 பேருமே அருந்ததியர்கள் தான். ஸோ இவங்க எல்லாமே இணைந்து தான் 45 வரைக்கும் வேலை செஞ்சாங்க. இவர்களுடைய இந்த போராட்டம் இதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் என்னென்ன அமைப்புகள் இருந்திருக்கு, எந்தெந்த பேர்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்புகளுடைய அழுத்தத்தின் மூலமாகத்தான் முதன்முறையாக தலித்துகளுக்கு 1921ஆம் ஆண்டு இந்திய சட்டசபைகளில் இடமே கிடைத்தது, நியமன உறுப்பினர் என்ற முறையில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கிடையாது. 1885 காங்கிரஸ் ஆரம்பிச்சு 1901 பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து முஸ்லிம்களுக்கு கிடைக்குது. ஆனா அது ஒரு 10, இது ஒரு 20, 30 ஆண்டுகள் கழித்து தான் தலித்துகளுக்கு முதன்முறையாக நியமன உறுப்பினர்கள் பொறுப்பே கிடைக்குது. அப்படிதான் MC ராஜா சட்டமன்றத்துக்கு போறாரு, அப்படிதான் ரெட்டமலை சீனிவாசன் சட்டமன்றத்துக்கு போறாரு, LC குருசாமி போறாரு, H ஜெகநாதன் போறாரு, பல தலைவர்கள் அப்படிதான் போனாங்க. அம்பேத்கரும் அப்படிதான் முதன்முறையாக பம்பாய் சட்டமன்ற மேலவையில் நுழைந்தார். பறையர்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஆனா பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல பறையர்கள் என்றால் அன்டச்சபிலிட்டியால பாதிக்கப்பட்ட அனைவருமே பறையர்கள் தான். அவங்களுடைய டாக்குமெண்ட் இதை வந்து எழுதுனது MC ராஜா. ஸோ அதுல அருந்ததியர்களும் பறையர்களாக தான் கன்சிடர் பண்ணாங்க, பறையர்களையும் பறையர்களாக தான் கன்சிடர் பண்ணாங்க, பல்லர்களையும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துகள் அத்தனை பேரையுமே பறையர்களாக கன்சிடர் பண்ணப்பட்ட காலம் அது. ஸோ இந்த யூனிஃபிகேஷன் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுத்து, அந்த பலம் என்னன்னா இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி இல்லை, ஹெட்ரோஜீனியஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலும் தீண்டாமை என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கியது. இந்த நிலையை உருவாக்குறதுக்கு தான் அவங்க அவ்வளவு போராடினாங்க. எவ்வளவு போராட்டம் அதுக்கெல்லாம். அப்போ இந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு அப்படி இல்லைன்னா, ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தனித்தனியாக சிதறி, பறையர்கள் மட்டுமே தனியா, பல்லர்கள் மட்டுமே தனியா. நான் தமிழ்நாட்டு கான்டெக்ட்ல பேசுறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஒவ்வொரு சாதியும் தனக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொண்டு வந்தால் இடஒதுக்கீட்டும் வாங்கியிருக்க முடியாது, பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் வாங்கியிருக்க முடியாது. இதுதான் இது அவர்கள் 1921 தேர்தலையே புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனையும் நீதி கட்சி ஆட்சியிலே கூட கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுதான் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க தொடங்கினாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏன் உடனடியா பிஜேபி முன் வந்து எதுக்கும் வந்து வாய் திறக்காதவங்க டக்குன்னு வந்து நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? யாராவது அதுக்கு வந்து கேள்வி கேட்டாங்களா? பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் கூட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் கூட பிஜேபி பக்கம் போய் நின்றுட்டாங்க டக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். காங்கிரஸ் 1956 அமெண்ட்மெண்ட்ல அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயத்த சிங்கிள் கம்யூனிட்டியா ட்ரீட் பண்ணுன்ற விஷயத்த காலி பண்ணிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அவர்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரணும். ஒன்று வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும். 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கான விஷயம். நீக்கிட்டாங்களா? நீக்கிட்டாங்க. மைனாரிட்டி என்கின்ற சொல்லே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதை நீக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 2020 ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷனை அவர்கள் ரத்து செய்தார்கள். யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது.
சென்னை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் மட்டும் நியமன உறுப்பில் யாராவது ஒரு இங்கிலீஷில் ஆங்கிலோ இந்தியன் லேடியோ யாரோ ஒருத்தர் போடுவாங்க, அவங்க போய் உட்காந்து வேடிக்கையாவது பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் அதை கூட இந்தியாவில் எல்லா சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ முதல் மைனாரிட்டியை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்களுடைய டார்கெட் முஸ்லீம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த முஸ்லீம் உறுப்பினரும் பிஜேபி இன்னைக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. மற்ற கட்சியில் 24 பேர் இருக்காங்க. ஸோ அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் கூட இன்னைக்கு இல்லை, வெறும் 5% தான் மக்கள் தொகை அடிப்படையில் உள்ள 24 எம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைச்சாச்சு. ஸோ அவர்களுடைய அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்? 111 பேர் இருக்கிற தலித்துகள் தான் அவர்களுடைய அடுத்த டார்கெட். இந்த டார்கெட்டை எப்படி உடைக்கிறது தான் வேலை அவங்க. அப்போ இதுக்கான வேலை எப்படி தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போங்க இருக்கா பார்ப்போம். சரி, இது ஒரு வேலையா அவங்க தொடங்குறாங்க. ஒன்று இது 2017 அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. அந்த சர்க்குலர் என்னன்னா, இனிமேல் தலித் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது, எந்த அரசு ஆவணங்களிலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய காஸ்ட் இண்டூஸ், அப்புறம் இந்த தலித்துகளே இருக்கக்கூடிய உயர் ஜாதின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறவனுங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கமே சொல்லிடுச்சு, நீங்க ஏன் தலித்துன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இதை சொல்லலாம்? தலித் என்கின்ற வார்த்தை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த வார்த்தை, தலித் என்கின்ற வார்த்தை ஒன்றிணைக்கிறது, ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டா இவர்கள் ஒன்றிணைய முடியாது. அப்ப யாரா இருப்பான்? அவன் சொந்த ஜாதியா தான் இருப்பான். இந்த சர்க்குலரை போட்டு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டாங்களே. ஏன் இது பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில நடைமுறைப்படுத்தவே முடியல இன்னும் கூட. ஏன்னா ஆர்டர் போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சேரிகளுக்கு பெயர் தலித் பஸ்தி. தலித் பஸ்தினா இங்க சேரின்னு சொல்றோம் இல்லையா, அங்க நார்த் இந்தியால அதுக்கு தலித் பஸ்தி. எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லயும் தலித் பஸ்தின்னு தான் இருக்கு. இவன் டாக்குமெண்ட் தலித் பஸ்தி எடு அப்படின்னு சொல்லிட்டான்னா அது யாருன்னு கூப்பிடுவாங்க? அப்புறம் அங்க மகர்வாடா, மாங்குவாடா, தனித்தனி ஜாதியா பிரியுதா? தனித்தனி ஜாதியா டாக்குமெண்ட்லயே பிரிஞ்சிருது. அப்ப அவன் மைண்டுக்குள்ள அவன் சுயசாதியா தான் நிப்பானே தவிர ஒரு பொது அடையாளத்துக்குள்ள அவனை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக பிஜேபி அனுப்பிய ஒரு குண்டு இது. இந்த லெட்டரை 18 ஒரே வருஷத்துல 2 லெட்டர் அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. பல பத்திரிகைகள் ஒத்துக்கல, நாங்க எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தலித்துன்னு சொல்றாங்க. ஆனா இதுல அவர்கள் குறியாக இருந்தார்கள். அடுத்தது, இந்த தலித் யூனிபிகேஷனை கெடுப்பதின் மூலமாக, உடைப்பதின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் முதல்ல உடைக்கணும். ரெண்டாவது, இவர்களுக்குள்ள இடஒதுக்கீட்டை ஒரு தூக்கி போட்டுட்டு, சப் கிளாசிபிகேஷன் அப்படி தூக்கி போட்டு இவர்களுக்குள்ள முதல்ல அடிச்சுக்கணும். இன்ன வரைக்கும் இது யாரும் கேட்காத கேள்வி. இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி எம்பி எம்எல்ஏ இது வரைக்கும் அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இந்த 70 வருஷத்துல போட்டதே இல்லை. ஏன் போடல? சரி, இவர்கள் அத்தனை பேரும் என்ன வேலை செஞ்சாங்க, என்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவாலுவேஷன் நடந்திருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எவாலுவேஷன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எவாலுவேஷன் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கல? ஏன்னா அவர்கள் அத்தனை பேருமே ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ பெரிய கட்சிகளுடைய பார்ட் அண்ட் பார்சலா தான் இருக்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு ஆய்வு நடந்ததான்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு ஆய்வு நடந்துச்சு. அது ஒரு டிசர்டேஷன் கொடுத்தாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஆய்வில். அவன் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டான். எஸ்சி எம்பிக்கள் அத்தனை பேருமே அவன் ஃபீல் பண்ணுறது எல்லாம் காமன் எம்பிக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போல தான் ஃபீல் பண்ணுறான். இந்த மக்களுக்காக பெருசாக பேச மாட்டான்ற அந்த ஆய்வில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒருத்தர் போட்டுக்கிறாரு. ஒரு ஜெயின் ஒருத்தர், அசோக் ஜெயின் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் என்ன கேட்கிறாருன்னா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல எஸ்சி எஸ்டிக்கான ஒரு ரிசர்வேஷன் நீங்க கொடுத்துருக்கிறீங்களே, இது செல்லுமா, இது இருக்கலாமா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எதுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 2020 ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. 23 கடைசியா வந்திருக்குது. இன்னும் அடுத்தது எப்போ வரும்னு தெரியல. இன்னைக்கு சப் கிளாசிபிகேஷனை கொண்டு ஆர்டிகல் 341 உடைச்ச மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா 341 ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா
ஒட்டுமொத்தமாக சில்லறத்தனமான இந்த இடஒதுக்கீட்டுக்கு நாம் போராடுறதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அடிமடியிலேயே கை வைக்கிற வேலையை தான் இன்னைக்கு பிஜேபி தொடங்கிருக்கு. ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் ரிசர்வேஷன் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வெளியிட மாட்டுது. ஆனா அன்அபிஷியலா எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது உயர் பதவிகளை எல்லாம் 2% தான் எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2-3%. கேட்டகரி குறைய குறைய 100% எங்க இருக்கிறாங்கன்னா துப்புரவு பணியில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு துப்புரவு பணிகளும் அவுட் சோர்சிங் பண்ணிட்ட பிறகு அதுலயும் இடம் இல்லாத போச்சு. அப்ப இடஒதுக்கீட்டு நீ அடிச்சுக்கோ, ஆனா இடஒதுக்கீட்டு நான் கொடுக்க மாட்டேன், படிப்படியா குறைச்சிக்கிட்டே வருவோம், ஃபில் பண்ணவும் மாட்டேன். இந்த 70 வருஷத்துல எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு, எவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வியை இந்த சப் கிளாசிபிகேஷனை ஆதரிக்கின்ற தோழர்கள் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கிடைக்காத ஒரு இல்லாத ஒரு இடத்துக்கு இப்பதான் இப்போ அருந்ததிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை நம்ம வரவேற்கணும், தப்பு இல்லை. ஆனா எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா கிடைத்திருக்கின்ற இந்த வெறும் 16-18% கிடைக்க வேண்டிய இடத்துல 2% கிடைச்சிருக்குதுல, இந்த 2%க்குள்ள இன்னைக்கு சண்டை நடந்துருக்கு. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைய தலித் மக்களை நீங்க மோத விட்டுட்டு ஒரு பக்கம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு பக்கம் அனுபவித்து கொண்டு இந்த மக்களை மோத விட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சிண்டு முடிக்கிற வேலை இருக்கு இல்லையா, இந்த சிண்டு முடிக்கின்ற வேலையை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் செஞ்சிருக்குது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப அருந்ததிகள் கிட்ட பெரிய பதட்டம் வந்திருக்குது. இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது மூலமா எங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஒதுக்கீட்டுக்கு அருந்ததி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிக்கல, இடஒதுக்கீடு இருக்குமான்ற இடத்துலதான் இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். வெறும் உணர்ச்சிவசப்பட்டு வச்ச கோரிக்கையை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்படி இல்லை. எதிர்காலத்தை பார்க்கிறோம். ஒரு அம்பேத்கரிஸ்டோடைய வேலை என்னன்னா விஷனரியா இருக்கணும், அதான் முக்கியம். அம்பேத்கரை நீங்க இங்க ஒண்ணுமா அங்க ஒண்ணுனா பிடிச்சிட்டு அம்பேத்கருடைய சமூக நீதிக்கு நீங்க எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறது என்பது முற்போக்காளர்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சில முற்போக்காளர்கள், எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிச்சு காட்டுற வீடியோ எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னும் இது எந்த அடிப்படையில் இவங்க இதெல்லாம் படிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அதுல நான் தான் சொன்னேன், சந்திரசூட் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்ற வார்த்தையை ஒரு கிறிஸ்டியன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, எப்படி புரியும் உங்களுக்கு? அதை இந்த ஹிஸ்டரி, இவ்வளவு ஹிஸ்டரி தெரியணும். இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு எந்தெந்த மாதிரியான கட்டங்களை கடந்து 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 அதை சாதித்து ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இல்லாமல் போய் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சு அரசமைப்பு பேரவைக்குள்ள நுழைஞ்சு அதை காப்பாற்றி கொண்டு அதை காங்கிரஸ் 56 எப்படியெல்லாம் உடைச்சி திரும்ப பிஜேபி எப்படியெல்லாம் அதை உடைச்சி இடஒதுக்கீட்டே இல்லாம பண்ணிட்டு அது வெறும் காலி டப்பாவை நம்ம கையில கொடுத்துட்டு இந்த காலி டப்பாவுக்கு நீங்க சண்டை போட்டுங்க, நாங்க மட்டும் அதிகாரத்துல இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்ற இந்த அரசியல் விளையாட்டுக்கு தலித்துகளும் அருந்ததிகள் கூட பலியாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்ப தமிழ்நாட்டில் 76 கம்யூனிட்டி இருக்குது. இன்னைக்கு அருந்ததிகளுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டு கொடுத்துட்ட உடனே மீதி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு, குறிப்பா குதிரைவண்ணார் இருக்கிறாங்க, அது போல மன்னர்னு ஒரு ஜாதி இருக்குது, கேப்மாரின்னு ஒரு ஜாதி இருக்குது, சோமாரின்னு ஒரு ஜாதி இருக்குது. இதெல்லாம் நீங்க திட்ட பேரா கேள்விப்பட்டிருப்பீங்க. கேப்மாரி, சோமாரி, சண்டால, இந்த ஜாதியெல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. யார் இதெல்லாம் எனிமிரேட் பண்றது? இந்த ஜாதியெல்லாம் இருக்குதா இல்லையான்னு கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் இல்லை. ஏன்னா சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்து இருக்குது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்றா, இதை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கு தள்ளி விட்டுற பாக்குறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமா இவங்க அப்படி தள்ளி விட்டுட்டாங்கன்னா இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி அங்க போய் நிக்கணும். அதுக்காக அங்கேயே இருந்துட்டா போது, எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டும், நீ எதுக்கு கொண்டு வர அப்படின்ற மாதிரி தான் நம்ம அங்க பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏமாத்துத்தனத்தை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ப்ரிஃபரன்சஸ் வைக்கணும். இப்போ ஒரு பட்டியலை நீங்க உடைக்காம அந்த பட்டியலுக்குள்ள இந்த கம்யூனிட்டிக்கான ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து அவங்களுக்கு நிறைய செய்யணும். அதுக்கு இப்போ தாட்கோ ஃபண்ட் இருக்குது, அது யாருக்கு போய் சேர்ந்தது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. எஸ்சிஎஃப் ஃபண்டு, எஸ்சிபி ஃபண்ட் இருக்குது, அதாவது ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான்ல எவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறாங்க. யாருக்குற நாங்க முன்னாடி கணக்கு போட்டு பார்த்தா யாருக்குற 36,000 கோடி பேக்லாக்ல இருந்தது.
இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தேன். அது வந்து அந்த ஃபண்டெல்லாம் மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன கம்யூனிட்டிக்கெல்லாம் போய் சேர்ந்துதா? கிடைக்கல. இல்லை. சரி, ஆதி திராவிட நலத்துறை தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஏன் எப்போ பார்த்தாலும் பல்லர்களுக்கே கொடுக்குறீங்க? எப்பாவது ஒரு முறை பறையருக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் ஏன் அது நீங்க அருந்ததி இருக்கோ அவங்க கீழே இருக்கிற மற்ற கம்யூனிட்டிக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். இப்படி கேட்டாதான் அந்த கம்யூனிட்டி வந்து பொலிட்டிக்கலா எம்பவர் ஆகும். ஸோ இது இல்லை, என்னோட கேள்வி ரொம்ப ஸ்பெசிஃபிக். இப்போ சுச்சுவேஷன் எப்படி மாறி இருக்குன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே, மேஜர் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து பெருசா இதை பத்தி கவலைப்படுறதா இல்லை, கவலைப்பட மாட்டாங்க. நவ் தலித்ஸுக்குள்ள ஒரு செக்ஷனுக்கும் வர்சஸ் அதர்ஸ்னு மாறுது. அப்படி இருக்கும்பொழுது பொலிட்டிக்கலா நீங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க? நான் இங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ லெஃப்டோ எம்டிஎம்கேவோ ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸோ பிஜேபியோ யாருமே வந்து இந்த ரிசர்வேஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக பேசக்கூடிய தலித் பார்ட்டிஸ், தலித் செக்ஷன்ஸ் கூட, தே மே பி மெஜாரிட்டி செக்ஷன் ஆர் தே மே பி மைனாரிட்டி செக்ஷன், அவங்களோட வந்து எந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நிற்க போறது இல்லை. இப்போ அப்போ தலித்ஸ் வர்சஸ் கோர்ட்டுன்னு போகும்பொழுது உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன? பொலிட்டிக்கலா உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குன்னு? கோர்ட்டுக்குள்ள பொலிட்டிக்கலா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து டேட்டா அண்ட் பப்ளிக் ஸ்பியர்ல பொறுத்த வரைக்கும் காமன் பீப்புளுக்கு வந்து பேச இதை பத்தி அக்கறை இல்லை. ஏன்னா அருந்ததிகளுக்கு மட்டும் ஒரு பதட்டம் வந்துருக்குது, இது வந்து பறிச்சிருவாங்களோ அப்படின்னு. அந்த பதட்டம் தேவையே இல்லை. ஏன்னா இது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை இல்லை, ஒரு இது கிடையாது. அதனால அவங்க இப்ப பதட்டப்படவே தேவையில்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த கான்செப்ட் அம்பேத்கருடைய வியூ, எல்லாத்துக்குமே அம்பேத்கரை கூப்பிடுறீங்களா? அம்பேத்கர் இன்னைக்கு இருந்து அதை சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல அம்பேத்கர் பேசுறாரு, மாங்குகளுக்கு கூட இடஒதுக்கீட்டுல வந்து நான் பங்கு கொடுக்கலாம், நான் அதுக்கு முன் வரேன் அப்படின்னு யோசிக்கிறார், சொல்லிட்டாரு. ஒரு மேடையில பேசுறாரு. இவர்களுக்குள்ள திருமண உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மணி சொன்னாரு, ஏன் உங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அம்பேத்கர் கிட்ட இந்த கேள்வி நாடாளுமன்றத்திலே கேட்கப்பட்டுச்சு. நீங்க வந்து சாதி இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் சாதி இருக்குதுன்னு சொல்றீங்களே, அப்ப அகமண உறவை நீங்க தடை பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் நீங்க என்சாங்ஷன் பண்ணிட்டு காஸ்ட் ஒரே காஸ்டுக்குள்ள நடக்கிற கல்யாணத்தை நீங்க தடை பண்ணா இது சீக்கிரம் நடந்ததில்லை அப்படின்னு கேட்கும்போது, அதான் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறது தனி மனிதனுடைய உரிமை, தனி மனிதனுடைய தேர்வு, அதுல போய் அரசாங்கம் எப்படிடா தலையிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்வு, தனி மனிதனுடைய தேர்வில் தலையிடுகின்ற அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது அப்படின்றார். அதனால்தான் என்னால் அதை செய்ய முடியாது, சட்டமாக்க முடியாதுன்றார். அதுபோலதான் இன்டர்காஸ்ட் மேரேஜை வந்து நம்ம சஜஷன் தான் பண்ண முடியும், நீ பண்ணிக்கோ அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ இது ஒண்ணு. அதனால இந்த பதட்டம் வந்து இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபா தான் இப்ப எல்லாமே இருக்குது. ஒன்றும் இங்க இருக்கக்கூடிய அருந்ததிகளுக்கான இடஒதுக்கீட்டு உடனே ஸ்கிராப் பண்ணிட மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை அவங்க வந்து வேற கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நாங்க கவலைப்பட்டு இருக்குமே தவிர இது அப்படியே சேஃபா தான் இருக்கும், அதுல எந்த டேமேஜும் வராது. இப்ப பஞ்சாப்ல கொடுத்துருக்காங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அந்த ஒரு ஒரே ஜட்ஜி கேட்டாரு, இது எந்த ரேஷனல் பாயிண்ட்ல வச்சு நீங்க இது பிரிக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு டாக்குமெண்ட்டை உருவாக்கணும், அதுக்கு இப்போதைக்கு வழியே இல்லை. அப்போ இவர்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் இதுல இருக்குது. கருணையின் அடிப்படையில் கொலை செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கருணை கொலை செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதை தான் நான் பார்க்கிறேன். நோ டேட்டா, நோ சயின்டிபிக் அனாலிசிஸ், அப்புறம் நோ ரேஷனல் அனாலிசிஸ், எதுவுமே இல்லை. அவ்வளவு வேகா இருக்குது அந்த தீர்ப்புகள்லாம் படிக்கும்போது. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா தான் இருந்தது இந்த தீர்ப்பை படிச்சு பார்க்கும்போது. ஸோ இதனால இப்போதைக்கு இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எதிர்காலத்தை நினைச்சு இது இதே வேகத்துல போச்சேன்னா இடஒதுக்கீடு அப்படின்றது, தலித் மக்களுக்கு இடஒதுக்கீட்டு ஆட்டம் கண்டால் ஓபிசிக்கும் சென்ட்ரல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீட்டு ஒரு 10 வருஷத்துல அந்த கதையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இதை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்ப நம்மளுடைய போராட்டமே இதுல.